கோடீஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க, "என்னம்மா ஆச்சு? ஏம்மா சேடா இருக்க? எதுக்கும்மா ஜூஸ் வேணான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க." இந்த அத்தைய என்ன பண்ணுறதே தெரில. ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. கூட சேர்ந்துட்டு கௌதமும் இந்த மாரி பண்றாரு. ஒரு பாசமா பேச மாட்டேங்கிறாரு. பாசமா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரிலம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. "ஃபர்ஸ்ட்டு இவங்க 2 பேரையும் பிரிக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. பிரபாவ அனாமிகா கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பிரபாவ பார்த்தீங்கன்னா, விஜய் வீட்டுக்கே போயிட்டு, "நீ கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும் பிரபா. நீ வரலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் ஒரு மாரி ஃபீல் ஆயிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னாலாம் வர முடியாது விஜய்" நான் அப்படின்னு சொன்னோனே, "நான் அனுப்பி வைக்கிறேன்ப்பா நீ போப்பான்னு" சொல்லிட்டு பிரபாவோட அப்பா சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இந்த விஷயம் மகாவுக்கு தெரிஞ்சது. "எதுக்கு பிரபா இன்னும் கல்யாணத்துக்கு வராம இருக்கா? இங்க எவ்வளோ வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. ஆனா பிரபா பார்த்தீங்கன்னா வரவே இல்ல. "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, கோடீஸ்வரி "ஒண்ணும் இல்லம்மா அத வந்துருவோம்மா" அப்படின்றாங்க. மகா வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, பிரபா கிளம்பி வந்துட்டாங்க. இத பார்த்து அனாமிகா பயங்கரமா கோவப்படுறாங்க பிரபா மேல. "உங்கள நான் வர வேணாம்னு தானே சொன்னேன் ப்ரோ. எதுக்கு வந்தீங்க கல்யாணத்துக்கு?" "இல்ல அக்கா வர சொன்னாங்க" அப்படினதுக்கப்புறம், "அக்கா வர சொன்னாங்கன்னா நீங்க வந்துருவீங்களா? எதுக்கு ப்ரோ இந்த மாரிலாம் என் வாழ்க்கையில விளையாடுறீங்க? நான் என்ன அனாமிகா பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இத தெரிஞ்சுட்ட கோடீஸ்வரி பார்த்தீங்கன்னா, "இவ இந்த மாரிலாம் பண்றாளா? அப்ப இந்த கல்யாணம் நடக்க விடக்கூடாதே" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க.